ஓகே, நீங்க உங்களுக்கு அந்த ஹார்மோன் சேஞ்சஸ்லாம் இருக்கும்போது வீட்ல எப்படி சொல்லி சமாளிச்சீங்க? வீட்ல வந்து எவ்வளோ சொல்லி பார்த்தேன். என்னுடைய நட உட பாவனை எல்லாம் இப்படி தான் மாறுது. கேள்விப்பட்டிருப்பீங்க பிளாக் மேஜிக், அதாவது கருப்பு மாந்திரிகம் அப்படின்னா என்னன்னு நாங்க தெரிஞ்சுக்கலாமா? ஆமாப்பா, இப்போ கருப்பு மாந்திரிகன்றது வந்து இப்போ நிறைய குழந்தையின்மை, அதாவது வந்து ஒரு குழந்தை பிறக்காத விஷயம் வந்து ஒரு சயின்ஸா வந்து டாக்டர்ஸ் எல்லாம் பாக்குறாங்க. ஆனா வந்து அது வந்து செய்வினை கோளாறு, இது மாதிரி ஆன்மீகம் அப்படிங்கிறது மாதிரி வந்து ஒரு சிலர் பாக்குறாங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அந்த மோகினி, பிசாஸ், காட்டேரி இதெல்லாம் சொல்றாங்க. அதெல்லாம் காட்டேரி இருக்கிறது உண்மைதான்ப்பா. சுடுகாட்டுல இந்த நிர்வாண பூஜை பண்ணுவாங்க. நிர்வாண பூஜை பண்றவங்க எப்படி பண்ணுவாங்கன்னு சொன்னா, ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். கால் தடம் நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் சோமஜா. இன்னைக்கு கால் தடம் நிகழ்ச்சியில என் கூட யார் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ சமீப காலமா வந்து இந்த பிளாக் மேஜிக், அதாவது கருப்பு மாந்திரிகத்தை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டு இருக்கோம். அதை பத்தி நமக்கு தெரியாத சில தகவல்களை நம்ம கிட்ட சொல்ல யார் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆன்மீகம் மற்றும் அருள்வாக்குல ஈடுபட்டு இருக்க நம்ம தாயம்மாள் அவங்க தான் நம்ம கூட இருக்காங்க. அவங்கள்ட்ட ஒரு சில விஷயங்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அம்மா வணக்கம். வணக்கம்ப்பா. அம்மா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன்ப்பா. நல்லா இருக்கீங்க. அம்மா, உங்க ஆன்மீக பயணம் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு? என்னுடைய ஆன்மீக பயணம் நான் எங்கள் பெற்றோர்கிட்ட இருக்கும்போதே 12 வயசுலேருந்தே ஆரம்பமாயிடுச்சுப்பா. 12 வயசுல இருந்தே எனக்கு வந்து நான்வெஜ் சாப்பிட்றதுல விருப்பம் இருக்காது. வீட்டில் இருக்கிறவங்க சாப்பிட்டு தான் ஆகணுன்னா கூட எனக்கு அது பிடிக்காது. 12 வயசுலேருந்தே சிவனை வணங்கணும், எங்களுடைய குலதெய்வம் அங்காள பரமேஸ்வரி, அந்த அங்காள பரமேஸ்வரியை வணங்கணும் அப்படின்ற நாட்டத்திலே இருந்தேன். இந்த தெய்வத்தினுடைய நாட்டத்தினால என்னுடைய உடம்புல வந்து இந்த திருநங்கையுடைய சுபாவங்கள் ஏற்படுறத இவங்க புரிஞ்சிக்கல. எங்கள் பெற்றோர்கள் புரிஞ்சதுனால என்னை வந்து அவங்க வெறுக்க ஆரம்பித்தாங்க. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், வீட்டை விட்டு தவிர்த்து நம்ம ஆன்மீக பயணத்தில் போகணுன்னு சொல்லிட்டு தெய்வத்தினுடைய சிந்தனையிலே வந்து அப்படியே வெளியே கிளம்பி வந்துட்டேன். நான் சொந்த ஊர் இங்கே? என்னுடைய சொந்த அரக்கோணம் இல்லை, என்னோடய சொந்த ஊர் வந்து காஞ்சிபுரம் தான். என்னுடைய மூதாதையர்கள் இருந்த இடம் காஞ்சிபுரம் பக்கத்தில் காவேரிப்பாக்கன்ற இடம். எங்கள் அப்பா வந்து டிஎன்இபியில் வந்து அசிஸ்டன்ட் டிவிஷனல் இன்ஜினியராக இருந்தார். அதனால் சென்னையில் வேலை அவருக்கு. பேசன் பிரிட்ஜில் தான் ஃபஸ்ட்டு அவருடைய போஸ்டிங்கு. எங்கள் அம்மா வந்து எங்கள் அம்மாவுடைய இது வந்து கன்னிகாபுரம், சென்னையில் வியாசார்படி பக்கத்தில் கன்னிகாபுரம். அவங்க அதனால் சென்னையிலே எங்களுக்கு வீடு வாசல் எல்லாமே, அப்பா வந்து அங்கேயே இருந்துட்டார் வேலை அங்கே இருக்கிறதுனால. எனக்கு வந்து 4 அக்காங்க, 2 அண்ணன். நான் தான் 7ஆம், லாஸ்ட்டு நான் தான். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் எனக்கு இந்தவுடைய தெய்வ நாட்டத்தில் இருந்துக்கிட்டு இந்த திருநங்கையுடைய சுபாவெல்லாம் வந்துருக்குது. வீட்டில் என்னை வெறுக்க ஆரம்பித்தாங்க. அதனால் இந்த வாழ்க்கை நமக்கு தேவையில்லை, நம்ம தெய்வத்தினுடைய ஈடுபாடில் நம்மளை போக விட மாட்டாங்களே இவங்க அப்படின்னு சொல்லி நான் வீட்டை விட்டு பிரிஞ்சு எங்களுடைய திருநங்கை சமுதாயத்தில் வந்திருந்தேன். அவங்களும் நல்லவங்க, சேலத்தில் இருக்கிறாங்க. அவங்க செவிட்டு மணியம்மான்னு சொல்லுவாங்க அவங்க பேர். அவங்க வந்து அவங்க மூலிமா போயிட்டு எல்லா கோயிலுங்களுமே எங்களுடைய தெய்வத்தினுடைய சக்தி பீடங்கள் 54 அவங்க மூலிமா தரிசனம் பண்ணுறதுக்கு எல்லா இடத்துமே என்னை கூட்டின்னு போயிட்டு ஆன்மீக பயனில் இது இப்படி பண்ணணும், அருள்வாக்குனா இப்படி தான், எல்லாருக்கும் நல்லது தான் செய்யணுமே தவிர கெட்டது எதுவும் செய்யக்கூடாதுன்ற ஒரு நல்வழியில் எங்களை அவங்க நல்வழிப்படுத்தினாங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து இந்த இடத்துல வந்து இங்கே தான் உன்னுடைய இது இருக்கும் அப்படின்றது அவங்களுடைய இது. காஞ்சிபுரத்துக்கும் அரக்கோணத்துக்கும் இடையில தான் உனக்கு ஒரு வாழ்வாதாரம், கடைசி காலத்தில் நீ அங்கே தான் போய் உன்னுடைய வாழ்வாதாரம் இருக்குன்னு அவங்க சொன்ன ஒரு அருள்வாக்கு. அது பிரகாரம் இந்த இடத்துல வந்து 9 வருஷமா இந்த ஆலயத்தை நானே நிறுவி என்னுடைய சொந்த முயற்சியால் நிறுவி இந்த ஆலயத்தை நான் வழி நடத்திட்டு வரேன்ப்பா. இப்போ வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து திருநங்கைகள்கிட்ட கேட்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. உங்க உண்மையான பேர்? என்னுடைய உண்மையான பேர் வந்துப்பா, தாய் தப்பம் வச்ச பேர் வந்து மீனாட்சி சுந்தரம். மீனாட்சி சுந்தரம். அது வந்து தாயம்மாளா? அதை வந்து தாயம்மாவா இது பண்ணிட்டேன். சரி, ஓகே. நீங்க உங்களுக்கு அந்த ஹார்மோன் சேஞ்சஸ்லாம் இருக்கும்போது வீட்ல எப்படி சொல்லி சமாளிச்சீங்க? வீட்டில் வந்து எவ்வளோ சொல்லி பார்த்தேன். என்னுடைய நட உட பாவனை எல்லாம் இப்படி தான் மாறுது, எனக்கே தெரியாமல் இந்த மாதிரி ஆகுது. அப்போ இப்போ தான் வந்து காலம் ரொம்ப இது மாறிடுச்சு. ஹார்மோனை பற்றி அதை பற்றிலாம் விளக்கமாக தெரிய ஆரம்பிச்சு. அப்போ அந்த காலத்தில் அதெல்லாம் தெரியாததுனால நீ வேணும்னு தான் பண்ணுற, திமிர் மேலே பண்ணுற, கொழுப்பில் பண்ணுறதுனால எங்கள் அண்ணன் எங்கள் அக்காலாம் என்னை அடிக்கிறது ரொம்ப இதெல்லாம் பண்ண ஆரம்பித்தாங்க. ஒரு காலகட்டத்தில் என்ன அதை சமாளிக்க முடியல என்னால். நம்ம திருத்தி வாழணும்னா நம்மளால் முடியலையே, நம்மளை வந்து தெய்வத்துக்காக போக சொல்கிறோம். எப்படின்னா அந்த தெய்வத்து கோயிலுக்கு போகும்போது என்ன பண்ணணும்னா மஞ்சள் பூசிக்க சொல்லுங்க எனக்கு, புரியுதா? மஞ்சள் பூசிக்க சொல்லும். வீட்டில் அக்காவுக்கு தெரியாமல் அக்கா யூஸ் பண்ணுற அந்த வீக்கோ டர்மரிக்னு ஒரு ஸ்னோ இருக்கும், அதை யூஸ் பண்ண ஒரு எண்ணம் தோணும். சின்னதாக பொட்டு வச்சுக்கினேன், அந்த பொட்டு எடுத்து மறைச்சி வச்சுன்னு ஸ்கூலுக்கு போகும்போது நெத்தில வச்சுட்டு போயிடுவேன். அப்படின்னு நல்லா படிக்க வச்சாங்க. பெற்றோர் மேலே எந்த தவறுன்னு சொல்கிறது இல்லை. பெற்றோரும் வந்து 5வது 5th கிளாஸ் வரைக்கும் என்னை வந்து சென்னையில் வந்து ரமணா நகரில் ராஜநேசர் ஸ்கூலில் இங்கிலீஷ் மீடியம் தான் படிக்க வச்சாங்க. படிப்பும் நல்ல விதமாக தான் இருந்துச்சு. படிப்பு மேலே எந்த குறையில எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட்டு தான் இருந்தேன். அதுக்கப்புறம் 5th முடிஞ்சு அது 5வது வரைக்கும் தான் அந்த ஸ்கூலில்.
6வது மேலே திருப்பி படிக்க வைக்கணும்னு சொல்கிறதுக்காக சென்னையில் டான்போ ஸ்கூலில் பரீட்சை எழுதினேன், RBCCயில் பரீட்சை எழுதினேன். அதே மாதிரி எக்மோரில் தாஸ்பிராஸ் பக்கத்தில் இருக்கிற முத்தையா செட்டியார் ஸ்கூலில் பரீட்சை எழுதினேன். கொஞ்சம் தூரமாக போனால் நல்லா இருப்பேன்னு சொல்லிட்டு இந்த மூணு ஸ்கூல்லுமே பாஸ் ஆகிட்டேன். அப்பா வந்து என்ன பண்ணிட்டாரு, அங்கே கொண்டு போய் சேர்க்கலாம், MCM ஸ்கூலில் சேர்க்கலான்னு அங்கே கொண்டு போய் சேர்த்தாரு. 6வது 7வது போனேன். 6வதுலேயும் ஃபஸ்ட்டு தான் வந்தேன். 7வது போனேன். இந்த ஹார்மோன் சேஞ்சுனால ஸ்கூல்லேயே என்னால் படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லை. கூட படிக்கிற பாய்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி கிண்டல் பண்ணுறது, கேலி பண்ணுறது, அதாவது பாலியல் ரீதியான தொந்தரவுகள்லாம் வர அளவுக்கெல்லாம் என் மனசுக்கு தோணுச்சு. அதனால ஸ்கூலுக்கு போகிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லைன்னு வீட்டில் சொன்னால் நான் வீட்டில் விடலை. 2-3 வாட்டி வற்புறுத்தி கொண்டு போய் ஸ்கூலில் விட்டாங்க. அப்படியே என்னால் இது பண்ண முடியாது, நம்மளுடைய இதுவாக நம்மளை வாழ விட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் வீட்டை விட்டு பிரிஞ்சு வந்துட்டேன். இப்போ வந்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க பிளாக் மேஜிக், அதாவது கருப்பு மாந்திரிகம் அப்படின்னா என்னன்னு நாங்க தெரிஞ்சுக்கலாமா? ஆமாப்பா, இப்போ கருப்பு மாந்திரிகன்றது வந்து இப்போ நிறைய இடத்துல இப்போ இது பண்ணிட்டு வராங்க. அது வந்து ஒரு கண்கட்டி வித்த மாதிரி, புரியுதுங்களா? இப்போ நீங்கள் வந்து ரோட்லலாம் பார்த்துருப்பீங்க, மோடி மாஸ்தான் வேலைலாம் காமிப்பாங்க. இதை பாருங்கள், ரத்த வாந்தி வரும், இது உள்ளேருந்து இது வரும் அது வரும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான இது வந்து அது பிளாக் மேஜிக், அது புரியுதுங்களா? அது வந்து மாந்திரிகத்திலே வந்து மேஜிக்ன்றது கருப்பு மாந்திரிகன்றது ஒரு இது தீமையை தான் செய்வாங்க அவங்க, புரியுதுங்களா? அதை தான் அவங்களுடைய நோக்கமாக இருக்கும். அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, தெய்வங்களே இல்லை, அருள்வாக்கு சொல்கிறது இதெல்லாம் வந்து அவங்களுடைய சொந்த இதுக்காக அவங்க பண்ணிக்கிறாங்க, அவங்களுடைய சுயத்துக்காக அவங்க பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ அவங்க பண்ணுறாங்க இல்லையா, அந்த கருப்பு மேஜிக்னு பண்ணுறாங்களா, அவங்க மாத்திரம் எதுக்காக பண்ணுறாங்க? அவங்களும் இதுக்கு தான் பண்ணுறாங்க. அதுலேயும் அவங்க வருமானம் பார்க்குறாங்க, வருமானம் பார்க்காத இல்லை. இப்போ பிளாக் மேஜிக் பண்ணுறாங்கன்னா, ஒரு ஆணை வந்து அழிக்கணும்னா அழிப்பாங்க, ஒரு பெண்ணை அழிக்கணும்னா அழிப்பாங்க, ஒரு பெண்ணை வந்து அவங்க விரும்பாத வாழ்க்கையில் சேர வைக்கணும்னா சேர வைப்பாங்க, ஒரு ஆணை விரும்பாத வாழ்க்கையில் அதுதான் கருப்பு மாந்திரிகன்றது. இப்போ கருப்பு மாந்திரிகத்தில் என்னென்னலாம் பண்ணுவாங்கம்மா? அதை எல்லாமே பண்ணுவாங்க. இப்போ ஒருத்தர் அழிக்கணும்னா அழிக்கலாம் அவங்க. இப்போ ஒரு பிஸ்னஸ் மேனுக்கு பிரச்சனை, அவங்களால இந்த பிஸ்னஸ் தடைப்படுது அப்படின்னு சொல்லும் போது, இப்போ நான் அந்த பிஸ்னஸ் தடைப்படுறவங்க போயிட்டு இன்னாரால எனக்கு பிஸ்னஸ் தடைப்படுது, அவங்க எனக்கு வந்து ரொம்ப இதுவாக பண்ணுறாங்க, அவங்க எனக்கு இருக்கவே கூடாது அப்படின்னு பண்ணும்போது அந்த பிளாக் மேஜிக் மூலியம் அவங்களுடைய வாழ்க்கையை அழித்து அவங்களோட உயிரே போகிற அளவுக்கு பண்ணுறதுக்கெல்லாம் கூட வாய்ப்பு இருக்குது கருப்பு மாந்திரிகம். அந்த மாதிரி பண்ணுவாங்களா? ஒருத்தவங்கள உயிரை அழிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட பண்ணுவாங்க? பண்ணுவாங்கப்பா, கண்டிப்பாக பண்ணுவாங்க. பண்ணுறதுக்கெல்லாம் இல்லை, அதுக்கு வந்து எத்தனையோ மெத்தடுக்கெல்லாம் இருக்குது. அந்த முறைகளை வச்சு அவங்கள அழிச்சிடணும் அப்படின்றதுக்காக அது பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்குது. இப்போ பில்லி சூனியம் ஏவல், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பில்லி சூனியம் ஏவல் இருக்கிறதெல்லாம் உண்மைதான்ப்பா. என்னுடைய அருள் வாக்குலே வந்து இப்போ இந்த இடத்துல வந்து பில்லியால் பீடிக்கப்பட்டவங்க நிறைய பேர். பில்லின்றது வேற, ஏவல்ன்றது வேற, மாந்திரிகன்றது வேற. இதோட 3 வழிமுறைகள் இருக்குது. இதில் பில்லின்றது வந்து ஒருடைய பொம்மையை வந்து அவங்களுடைய இப்போ உனக்கு நான் பண்ணுறேன்னு வச்சிங்களேன், உன்னுடைய ஆடைகள், தலைமுடி, உன்னுடைய பொருட்களை வச்சு அதுக்கு வந்து இது உருவேற்றி இன்னார் பேர், உன்னுடைய பெயர், ராசி, நட்சத்திரம், உன் தாய் தகப்பன் பேர், எந்த ஊர், எந்த விலாசம், இதெல்லாம் இது பண்ணி அதை இது பண்ணுவாங்க. அந்த பில்லி வந்து நம்ம மேலே வந்து சார்ந்துடுச்சுன்னு வச்சிங்களேன், உங்களால் எதையுமே பண்ண முடியாது. எந்த ஒரு தொழில் முறையிலையும் உங்களுக்கு தடை ஏற்பட்டு நிற்கும். குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை இருக்காது, அண்ணன் தம்பிகளுக்குள்ளவே பிரச்சனைகள் உருவாகும், சொத்துக்களால் தகராறாகும், நல்லா இருக்கிற குடும்பம் கொஞ்சம் கொஞ்சமாக பிரச்சனைகளை உருவாக்கும். அது பில்லின்ற முறையில். அதே மாதிரி ஏவல்ன்றது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ நீ இருக்கிறியா, நீ ஆளை எனக்கு உன்னை வந்து நான் இது பண்ணிடணும் அப்படின்னும் போது அதே மாதிரி தான் இந்த பொருளுங்கள்லாம் வச்சு இது பண்ண அந்த ஏவல் வந்து ஒரு ஆவி ரூபமாக வந்து நம்மளை வந்து சேர்ந்துடும். நம்ம வீட்டிலே வந்து அந்த மாந்திரிக பொருட்களை கொண்டு வந்து அவங்க கொடுக்கறத கொண்டு வந்து நம்ம வீட்டிலே தெரியாத அளவுக்கு கிணத்தடியில், தோட்டத்தில், வீட்டு வாசலில் கொண்டு வந்து வச்சிடும். அது மனசாலாம் கொண்டு போய் வைக்கிறது கிடையாது, இந்த ஏவல் மூலிமா தான் அதை கொண்டு வந்து வைப்போம். அது வச்ச உடனே பூமியில் வந்து அதனுடைய ஈர்ப்பு சக்தி வந்து பூமிக்குள்ளே இழுத்துக்கும், அது மறைஞ்சிடும், நமக்கு தெரியாது. அதுக்கப்புறம் நாளாக குடும்பத்தில் இந்த பிரச்சனைகள்லாம் உண்டாகும் போது இந்த மாதிரி அருள்வாக்கு சொல்கிறவங்ககிட்டே மற்றவங்ககிட்டே போய் ஆகும்போது அவங்க இந்த விளக்கத்தை சொல்லுவாங்க, உங்களுக்கு மாந்திரிகம், ஏவல், இந்த பில்லினால தான் இந்த பாதிப்பெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. சில பேர் வீட்டாண்டே போயிட்டு அது எந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்லிட்டு வீட்டில் போய் பூஜை பண்ணி அவங்க குலதெய்வத்துக்கு பூஜை பண்ணி பார்க்கும்போது அந்த குலதெய்வம் அந்த அருள்வாக்கு சொல்லவும் உத்தரவு சொல்லும். எண்ணெய் கட்டு போட்டுட்டு, இப்போ உன்னுடைய குலதெய்வம் அங்காளம்மாவா, காட்டேரியா, இருச்சியா, அந்த தெய்வத்தை தான் நாங்கள் ஃபஸ்ட்டு உத்தரவு கேட்கும்போது என்னை கட்டு போட்டுட்டாங்க, என்னை வந்து தெய்வத்தினுடைய அந்த குடும்பத்துக்கு வந்து என்னுடைய அனுகிரகம் இல்லாத அளவுக்கு என்னை தடை பண்ணிட்டு தான் இந்த மாந்திரிகம் செஞ்சுருக்கிறாங்க, இந்த ஏவல் பண்ணியிருக்கிறாங்க, இந்த பில்லி பண்ணியிருக்கிறாங்க, இந்த பொருள் இந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு காட்டிக்கும். இப்போ வந்து கடவுள் அப்படி கடவுளை தாண்டி எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு கடவுளே வந்து அது கட்ட முடியுமா? கடவுளை வந்து ஆமாம், கட்ட முடியும்ப்பா. எப்படின்னு சொன்னால் இப்போ கடவுளே வந்து 3 விதம் இருக்குது. இந்த மாரியம்மன் இவங்கெல்லாம் வந்து சாந்த சொரூபிணி, இவங்களெல்லாம் வந்து கட்டுப்பட முடியாது. நாகத்தம்மன் இவங்களெல்லாம், அங்காளி, காளி, துர்கை இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மாமிசத்தினுடைய வாசனைக்காக கட்டுப்படுறவங்க,
புரியுதுங்களா? அதனால தான் வந்து ஆடு கோழி இதெல்லாம் பலி கொடுக்குறாங்க அவங்க மனசு சாந்தி அடைகிறதுக்காக. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ரத்த பூஜைகளை பண்ணி பலி பூஜைகளை பண்ணி அவங்களுக்கு இது பண்ணும்போது அவங்க கொஞ்ச நேரம் மெய் மறந்துடுவாங்க. இப்போ சொல்றேன்னு கோச்சிக்காதீங்க, உங்களுக்கு ஒரு மன சந்தோஷம் ஒரு மன கஷ்டம் போது நீங்க வந்து லிக்கர் எடுத்துக்கிறீங்க சந்தோஷத்துக்காக, அப்போ கொஞ்ச நேரம் நம்ம மன சந்தோஷம் இருக்கு. அந்த மாதிரி தான் இது, புரியுதுங்களா? அந்த ரத்தவாதில் அவங்க மெய் மறந்து இருக்கிற நேரத்தில் அந்த தெய்வத்தை வந்து கட்டுப்படுத்திடுது. அதாவது உன் சொல் பேச்சு நான் கேட்குற மாதிரி அப்படின்றது அந்த தெய்வம் வந்து அவங்க பேச்சு கேட்குற மாதிரி அந்த கட்டுக்கு கொஞ்ச நேரம் தான். அது கூட கட்டுனா ஒரு பல வருஷங்கள்லாம் இருக்க முடியாது. ஒரு குறிப்பிட்ட நேரம் 3 நாழிகை 3 நிமிஷம் 3 வினாடி 3 மணி நேரம் அப்படி தான் அது கட்டுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் அந்த நேரத்தில் தான் அந்த தெய்வத்தை வரிசைப்படுத்தி அந்த குடும்பத்துக்கு பாதிப்பை உண்டு பண்ணும். இப்போ பில்லி சூனியம் ஏவல் இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள்ல வந்து நிறைய இதுல பண்றாங்க. இப்போ வந்து ஒரு பில்லி சூனியம் ஏவலை வந்து ஒரு மூச்சு காத்து மூலியமா கூட பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் சொல்றாங்க. உண்மையா? உண்மைதான்ப்பா. மூச்சு காத்து மூலியமா கூட பண்ணலாம். ஒரு மூச்சு மூலியமாவே வந்து உயிர் நாடி ஒரு மூச்சை வச்சு கூட பண்ணலாம். என்ன மாதிரி பூஜைகள்லாம் பண்ணி அதை இது பண்ணுவாங்க? அதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கப்பா, இப்போ உன்னுடைய குடும்ப குலதெய்வத்தை முதல்ல கேட்டுக்குவாங்க. அந்த குலதெய்வத்துக்கு உண்டான பூஜை முறை பிரகாரம் சில பேர் வந்து பொம்மைகள் வச்சு செய்வாங்க. மெழுகால சில பொம்மைகள் இருக்கும். சில பேர் வந்து அத்தி மரக்கட்டை, வெள்ளை அத்தி மரக்கட்டை இருக்குமா, அந்த கட்டையில பண்ணுவாங்க. சில பேர் வந்து சாதாரண தேக்கு மரக்கட்டைகளில் பொம்மைகளை வச்சு அந்த பொம்மைக்கு வந்து என்னென்ன படையல் தேவையோ அந்த படையல்லாம் பொரி அவல் கடலை மாமிசம் அதாவது மது வகைகள் இதெல்லாம் வச்சு படைச்சி பூசணிக்காய் எலுமிச்சம்பழம் தேங்காய் உயிர்காய் அது எதுக்கு தேவையோ ஆடோ கோழியோ பன்றியோ அதெல்லாம் இது பண்ணி அதுக்கப்புறம் அதை ஆவாகனம் பண்ணி அந்த ஏவல் பில்லி சூனியத்தெல்லாம் இது பண்ணுவாங்க. இப்போ ஒரு விஷயம் வந்து ஒரு தவறான விஷயம் வந்து நம்ம ஒருத்தவங்களுக்கு வைக்கிறோம், ஆமா, அது திரும்ப வந்து அவங்களுக்கே வரும், அகேன்ஸ்ட் ஆயிடும். ஆமா, அது எப்படின்னு சொன்னா இப்போ நீங்க ஒரு இடத்துல போய் அருள்வா கேட்க போறீங்க, இன்னார் தான் செஞ்சுக்கிறான் போது சில பேர் என்ன பண்ணுவாங்க, கோபத்துல எனக்கு செஞ்சவங்களும் திருப்பி அந்த பாதிப்பு திருப்பி போயிடணும், நான் பட்ட கஷ்டம்லாம் அவங்க படணும் அப்படின்னு சொல்லும் போது என்ன பண்ணுவாங்க, அதை வீட்டில் வந்து அதை பார்த்து பண்ணுறோம் இல்லையா, பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க, அந்த பொம்மைகளையோ அந்த இதுவை என்ன பண்ணுவாங்க கொண்டு போயிட்டு சுடுகாட்டில் கொண்டு போயிட்டு இது பண்ணி எரிச்சிடுவாங்க. எரிக்கும் போது என்ன ஆகும், இப்போ நான் உங்களுக்கு செஞ்சுருக்கிறேன்னா எந்த பாதிப்புரை எனக்கு வந்துடும். சரி, ஓகே. உங்ககிட்ட அந்த மாதிரி பில்லி சூனியம் ஏவலால் வந்து பாதிக்கப்பட்டவங்க யாருன்னா வந்திருக்காங்க? நிறைய பேர் வந்திருக்கிறாங்கப்பா. ஆனால் அவங்க வந்து வரும்போதே அவங்க கிட்ட சொல்லிடுவேன் நான், புரியுதா, இந்த மாதிரி உங்களுக்கு மாந்திரிகம் பில்லி சூனியத்தில் பண்ணிருக்கு, சரி பண்ணி விடுறேன் நான், புரியுதா, திருப்பி உங்களுக்கு எந்த பிரச்சனையும் அவங்க மூலியம் வராத அளவுக்கு பண்ணி கொடுக்குறேன். ஆனால் திருப்பி அவங்களுக்கு அகேன்ஸ்டாக பண்ணனா நான் பண்ண மாட்டேன். ஏன்னா என்னுடைய குலகுருவாக இருந்து எனக்கு இந்த ஆன்மீகத்தை வழி நடத்தினவங்க எல்லாருக்கும் நன்மையை தான் செய்யணும், தீமை செய்ய உன்னால் ஒரு உயிருக்கு பாதிப்பு ஏற்படக்கூடாது அப்படின்றதுனால எங்ககிட்ட வந்து ஆன்மீக வழியில் சத்தியவாக்கு வாங்கியிருக்கிறாங்க. அதனால நாங்கள் அது செய்யறது கிடையாது. இப்போ ஒரு விஷயம், இப்போ எனக்கே வந்து ஒருத்தவங்க பண்ணியிருக்காங்க, இப்போ நான் அவங்களுக்கு அகைன்ஸ்டாக பண்ணோம்மா, இது மாதிரி வந்து ஒரு 1 லட்ச ரூபாய் தரேன் 2 லட்ச ரூபாய் தரேன் 1 கோடி ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னா கூட நாங்கள் பண்ண மாட்டோம். எங்களுக்கு ஒரு தெய்வத்தினுடைய அருள் வாக்கு மூலிமா ஏற்பட்ட சத்தியத்தினால எவ்வளோ பேர் என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க, நாங்கள் பட்ட கஷ்டம் அவங்க பண்ணோமா, இதை விட டபுள் பங்கு நாங்கள் உங்களுக்கு அமௌண்ட்டு தரோம் நீங்கள் பண்ணணும்னு சொல்லி நான் அது வரைக்கும் பண்ணதில்லைப்பா. என்னைக்காவது ஒரு நாள் நம்ம எவ்வளோ நாள் தான் நம்ம என்னதான் ஆன்மீகத்தை கும்பிட்டாலும் நம்ம இதே வந்து ஓலை வீட்டில் தான் இருக்கோம், இப்படியே தான் இருக்கோம், பேசாமல் நம்ம இதுக்கு ஆப்போசிட்டாக பண்ணிட்டு நம்ம சம்பாதிக்கணும் அப்படின்னு ஒரு நேரம் கூட இது இந்த நிமிஷத்து வரைக்கும் நீ கேட்குற நிமிஷம் வரைக்கும் எனக்கு அந்த எண்ணத்தை அந்த அம்மா கொடுக்கலப்பா எனக்கு. ஏன்னா நமக்கு எது என்னை பொறுத்த வரைக்கும் திருநங்கை நான் வாழ்க்கையில் என்னை பொறுத்த வரைக்கும் எதுவுமே இல்லை. இருக்கிற வரைக்கும் அந்த அம்மா கொடுக்குறத வச்சு என்னுடைய மானத்தை மறைக்கிறதுக்கு துணியும் வயிற்று ஜீவனை வரைக்கும் இருந்தால் போதும். பணம் காசுலாம் எவ்வளோ சம்பாதிச்சாலும் இப்போ போகும்போது எதையும் எடுத்துகிட்டு போக போகிறது இல்லை இல்லையா. நல்ல பேர்னா காலம் வரைக்கும் இருக்கும். இப்போ அம்மா கிட்ட பேசணும்னு நல்லது சொன்னாங்க, எனக்கே நாளைக்கு எதனா ஒன்று ஆயிடுச்சா நீ யோசனை பண்ணி பாப்பா, ஐயோ அந்த அம்மா நல்லவங்களாச்சுன்னு சொல்லி. அதே கெட்டது பண்ணியிருந்தா, ஐயோ அந்த அம்மாவா இவ்வளோலாம் பண்ணாங்க, இப்படி கெட்டதெல்லாம் பண்ணாங்க, இவ்வளோலாம் சம்பாதிச்சாங்க, என்னத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க பாரு அப்படின்னு ஒரு கெட்ட பேர் நமக்கு தேவையில்லை. இந்த நல்ல பேரே நமக்கு போதும். இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் இது சொல்கிற விஷயம், இந்த அருள் வாக்கு இந்த ஆன்மீகம் எல்லாமே வந்து அவங்க சுயம், அதாவது அவங்க செல்ஃபிஸ்க்காக அவங்க பணம் சம்பாதிக்கிறதுக்காக பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய பேர் சொல்றாங்க. அதை பத்தி உங்களோட கருத்து? எப்ப நிறைய பேர் சொல்றாங்க தான், என்னைய கூட தான் நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லல. அது சொல்றவங்க 1000 பேர் சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ கூட வந்து எவ்வளோ பேர் இதுக்காக தான் சம்பாதிக்கிறாங்க. அது எத்தனையோ வழி, இந்த ஆன்மீகத்தை பற்றி மட்டும் இல்லை எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க. அப்படின்னு சொல்லும்போது சொல்கிறவங்க சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க காலத்துக்கு. அதை பற்றிலாம் நான் கவலைப்படலை. ஆனால் அது மாதிரி சுயலாபத்துக்காக பண்ணுறவங்களும் சில பேர் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க வந்து அதுக்கு தான் பண்ணுறாங்களான்றதை நம்ம வெளிப்படுத்த விரும்பலை. நான் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க அந்த மாதிரி. ஓகே, அந்த மாதிரி வந்து செல்ஃபிஷாக பண்ணுறாங்க தெரியுங்களா, அவங்களுக்கெல்லாம் நீங்கள் ஒன்று சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? ஒரு ஆன்மீகத்தில் இருக்கவங்களா என்ன சொல்றேன், ஒரு அருள்வாக்கு சொல்ற நீங்க அந்த மாதிரி அருள்வாக்கை வச்சு பணம் சம்பாதிக்கிறவங்களுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணணும்னா என்ன பண்ணுவீங்க? நான் என்ன சொல்ல விரும்புனா, நம்மளுடைய தெய்வன்றது வந்து ஆசா பாசங்கள், புரியுதா, பணம் காசு சொத்து நகை நட்டு இதெல்லாம் அப்பாற்பட்டது தான் ஆன்மீகம், புரியுதா.
இதனால் வந்து அந்த தெய்வத்தை வச்சு இந்த மாதிரி சம்பாதிச்சு இது பண்ணுறதை விட ஏழை ஜனங்களுக்கு ஒரு அன்னதானம், முடியாதவங்களுக்கு ஒரு ஊனமுற்றவங்களுக்கு ஒரு இது புரியுதுங்களா, குழந்தை தாய் தாப்பு இல்லாத அனாதை குழந்தைங்கள் இருக்குது, அந்த வருமானத்தை வச்சு அவங்களுக்கு ஒரு நல்லது செய்யலாம் புரியுதா. கிடைக்கிறத வச்சு நம்ம எவ்வளோ தான் வந்து அந்த ஆன்மீகத்தை வச்சு அந்த இதை வச்சு நம்ம நிறைய சம்பாதிச்சாலும் போகும்போது நம்ம எதுவுமே எடுத்துகிட்டு போக போகிறதில்ல. அதனால் தெய்வத்தினுடைய அருள்வாக்கில் கிடைக்கிறத நம்மளும் இது பண்ணிக்கிட்டு அந்த அம்மாவுக்கும் செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு நாட்டுக்கு சில நல்லதுங்க செய்யலாம். இந்த குழந்தைங்களுக்கு, ஊனமுற்றவங்களுக்கு, அனாதையாக இருக்கிறவங்களுக்கு, கண் பார்வையற்றவங்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் செய்யணும். அதுதான் என்னுடைய எண்ணம். இப்போ வந்து இந்த குழந்தையின்மை, அதாவது வந்து ஒரு குழந்தை பிறக்காத விஷயம் வந்து ஒரு சயின்ஸா வந்து டாக்டர்ஸ் எல்லாம் பாக்குறாங்க. ஆனா வந்து அது வந்து செய்வனை கோளாறு, இது மாதிரி ஆன்மீகம் அப்படிங்கறது மாதிரி வந்து ஒரு சிலர் பாக்குறாங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது வந்து இப்போ விஞ்ஞானன்றது நம்ம சொல்றோம், விஞ்ஞானத்தை மீறி மெஞ்ஞானமும் இருக்குது புரியுதுங்களா. என்னை பொறுத்த வரைக்குமே 2-3 பேர் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு புரியுதுங்களா, எவ்வளோ முயற்சி பண்ணி டெஸ்ட் டியூப் பேபிக்கு தான் போகணும், வேற வாய்ப்பே இல்லை, ஆண் மலடு பெண் மலடு அப்படின்ற அளவுக்குலாம் வந்துட்டாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு. அவங்கக்கிட்ட அம்மா கிட்ட வந்த அப்புறமேட்டு உங்களுக்கு வந்து உடம்பு பாதிப்பு எதுவுமே கிடையாது, மனசு பாதிப்பு எதுவுமே கிடையாது, உங்களுக்கு கர்ப்பப்பையில கோளாறு எதுவுமே கிடையாது, இது வந்து உங்கள் முன்னோருடைய சாபத்தினால நீங்கள் குலதெய்வத்தையே வணங்குறது கிடையாது, 3 தலைமுறை உங்கள் குலதெய்வத்தை வணங்காமல் இருக்கிறீங்க, அந்த காட்டேரி நீங்கள் வணங்குனீங்கன்னா தான் உங்களுக்கு இருக்கும் அந்த இதுன்னு சொன்னாங்க. அவங்க நம்பிக்கையே படலை. 3 அமாவாசைக்கு நீங்கள் உங்கள் குலதெய்வத்தை வணங்குன்னு சொன்ன அப்புறம் நம்ம ஆலயத்திலே வந்து வணங்கின அப்புறமேட்டு 4-5 தடவை அபாஷன் ஆகிடுச்சு. 6ஆவது தடவை நம்ம கோயிலுக்கு வந்தாங்க. அவங்க வந்த அப்புறமேல இப்போ ட்வின்ஸ் 2 பெண் குழந்தை பிறந்திருக்குது அவங்களுக்கு. அவங்க என்ன பண்ணாங்க, அந்த காட்டேரி அங்கே வச்சு வழிபட முடியும்னு சொல்லிட்டு நம்ம ஆலயத்துலேயே அந்த காட்டேரி பிரதிஷ்டை பண்ணி அவங்க எப்போ அவங்களுக்கு மனசுக்கு அந்த குலதெய்வத்தை வணங்குதுன்னு தோணுதோ அப்போ வராங்க. அப்போ இது சயின்ஸ் இதில் எங்கேப்பா இருக்குது? இது ஆன்மீகத்து மூலயமா இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, எவ்வளவோ காசு செலவு பண்ணிட்டோம், எல்லாமே பார்த்துட்டு டெஸ்ட் டியூப் பேபி தான் உங்களுக்கு வழின்னு சொல்லிட்டாங்க, அது அப்படின்ற மாதிரி இங்கே வந்த அப்புறம் இப்போ எங்களுக்கு இந்த குழந்தை பாக்கியம் இருக்குது. அப்போ தெய்வத்தினுடைய நம்பிக்கை அவங்களுக்கு பரிபூர்ணமாக கிடச்சிச்சு. இது ஆன்மீகத்து மூலமாக நடந்தது தானேப்பா, சயின்ஸ் மூலியமாவோ டாக்டர் மூலியமா எதுவும் நடக்கல இல்லையா. இப்போ குழந்தையின்மை, அதாவது எங்களுக்கு குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வராங்கன்னா அவங்களுக்கு என்னென்ன நீங்கள் வந்து ஆன்மீக ரீதியாக பண்ணுவீங்க? நாங்கள் ஆன்மீக ரீதியாக வந்து அவங்களுடைய முதல்ல அம்மனுடைய அருள்வாக்கு மூலிமா என்ன சொல்லுது, குலதெய்வ சாபத்தினால அவங்களுக்கு வாரிசு இல்லாமல் இருக்குதா, இல்லை உடம்புல கர்ப்பப்பையில் ஏதாச்சும் கோளாறு இருக்குதா அப்படின்றத அம்மா அருள்வாக்கில் என்ன சொல்லுதோ அதை வச்சு நீங்கள் வந்து டாக்டர் கிட்ட போனீங்கன்னா இது உடம்பு கூட்டுறதுனால தான் இந்த பிரச்சனை இருக்குது, அதனால் நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் குழந்தை இருக்குன்னு சொல்லி அம்மா சொல்லியிருக்குது. அது மூலிமா போயிருக்கிறாங்க. இல்லை உனக்கு வந்து பிரச்சனை இருக்குது, நீ நாட்டு மருந்து சாப்பிட்டீங்கன்னா உனக்கு குழந்தை இருக்கும், ஆங்கில வைத்தியம் வந்து உங்களுக்கு ஒத்துக்கலை அப்படின்னு சொல்லி நானே சில பேருக்கு மருந்து கொடுத்துருக்குறேன். என்ன மாதிரியான மருந்துகள் கொடுப்பீங்க? அது வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம், அந்த மலைவேம்பு இருக்குது பார்த்தீங்களா, அந்த மலைவேம்பில் வந்து அரைச்சி வெள்ளாட்டு பாலோ இல்லை பசும்பாலோ கொடுத்து அவங்க மென்சஸ் ஆன 3ஆவது நாள் வர சொல்லுவோம் இங்கே புரியுதுங்களா. அதாவது மாத விளக்கு தீட்டான 3ஆவது நாள் இங்கே வந்தாங்கன்னா காலையில் எதுவும் வயிறு வயத்தில் வந்தாங்கன்னா அன்னையிலேருந்து 3 நாளைக்கு தொடர்ந்து கொடுப்போம் அந்த மருந்தை சாப்பிட சொல்லுவோம். அதை சாப்பிடுவாங்க. சாப்பிட்டாங்கன்னா அவங்க கர்ப்பப்பையில் வந்து ஒரு பூச்சி இருக்கிறதுனால தான் அந்த கருவை வந்து அந்த விந்தணுக்களை வந்து அது இது பண்ண விடலை, அப்போ கருமுட்டைகளை வந்து அது சாப்பிட வச்சிடுதுன்னு சொல்லிட்டு அது கொடுத்தது தான். சில பேருக்கு அது மூலிமா ஒரு 3-4 பேர் குழந்தை பிறந்திருக்கு. சரி, அந்த மாதிரி வந்து ஒரு உங்களால் வந்து பயன்பெற்றவர்கள் வந்து இங்கே வந்து என்ன சொல்லுவாங்க, எங்கிட்ட வந்து பேசுவாங்கப்பா. அமாவாசை பௌர்ணமியில் வருவாங்க, வந்து அன்னதானங்கள் போடுவாங்க, குழந்தை எடைக்கு எடை பூ சாத்துவாங்க. அந்த குழந்தை எவ்வளோ இடையில இருக்குதோ அந்த எடைக்கு பூ கொண்டு வந்து இது பண்ணி அந்த பூவால் அம்மனுக்கு பூச்சொரிதல் விழா மாதிரி பண்ணுவாங்க. அவங்களுக்கு எப்போ தோணுதோ குழந்தை பிறந்து 3ஆவது மாதமோ 5ஆவது மாதமோ இல்லை 1 வருஷம் சென்று கூட அந்த குழந்தை எவ்வளோ இடையில இருக்குதோ அந்த எடைக்கு பூவை கொண்டு வந்து இது பண்ணி அந்த அம்மாவுக்கு அது பண்ணுவாங்க. ஓகேம்மா, இதையும் தாண்டி நான் ஒன்று கேட்கணும் அப்படின்னா வந்து இந்த மோகினி, பிசாசு, காட்டேரி இதெல்லாம் சொல்றாங்க. அதெல்லாம் காட்டேரி இருக்கிறது உண்மைதான்ப்பா, மோகினி இருக்கிறதும் உண்மைதான். மோகினி எச்சனின்னு 2 விதம் இருக்குது. மோகினின்றது ஆண்களை மட்டும்தான் வந்து இது பண்ணும், போகம் பண்ணும். எச்சனின்றது ஆணையும் இது பண்ணும், பெண்ணையும் இது பண்ணும். அப்போ இந்த மோகினின்றது ஒரு ஆணை வந்து இது பண்ணிடுச்சுன்னா அவங்க போகிற வர வழியிலையோ அந்த மோகினிகளை வந்து சில நடமாட்டங்கள் இருக்கிற இடம் இருக்கும், அந்த இடத்துல நம்ம தவறுதலாக போயிட்டோன்னு வச்சுக்க. எந்த மாதிரியான இடத்துல வந்து அதாவது வந்து சுடுகாட்டுலலாம் இருக்குதுன்னு சொல்கிறதுலாம் தப்பான வார்த்தை. அந்த மோகினி ஒரு மோகினின்றது வந்து ஒரு பெண், ஆசாபாசங்கள் எல்லாம் வந்து ஒரு அறியாத வயசில் ஒரு 18-17 வயசில் அந்த பொண்ணு இறந்துடுதுன்னு சொன்னால் அதனுடைய ஆத்மா வந்து மோகினி உருவமாக ஆகிடும். அது வந்து எந்த இடத்துல அவங்க வீட்டு வாசல்லையோ இல்லை தெருமுனையிலையோ ஒரு அகால நேரத்தில் அது வந்து உலா வர ஆரம்பிக்கிற நேரத்தில் நம்ம அதை எதிர்பட்டுடுவோம். அது இருக்கிறது நம்ம கண் பார்வைக்கு தெரியாது. அது எதிர்கொண்டு போகும்போது அந்த மோகினி வந்து நம்மளை சாடிடும். சாடினோன்னு என்ன பண்ணோம், அவங்களுடைய உடம்பை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கனவுகள் வரும், கை கால் அசதி கொடுக்கும், உடம்புல ரொம்ப பிரச்சனைகளை உண்டு பண்ணும். கனவுல வந்து ஒரு ஆணும் பெண்ணும் வந்து சேர்ற மாதிரி கனவுகளை உண்டாகி அதனால அந்த ஆணுக்கு தன்னாலேயே விந்து வெளியேறது மாதிரி
பண்ணி அவங்க உடம்பு ரொம்ப பாதிப்பு உள்ளாக்கும். அது நம்ம தெரியாமல் சில பேர் ஹாஸ்பிட்டலில் போய் பார்ப்பாங்க. ஹாஸ்பிட்டலில் பார்த்தும் சரியாகல சரியாகணும் நம்ம கோயிலுக்கு வந்தாங்கன்னா இது மாதிரி இது மோகனுடையதுன்னு சொல்லிட்டு அந்த அவங்கள என்ன பண்ணுவோம், ஒரு ஞாயிற்றுக்கிழமையோ இல்லை வியாழக்கிழமையிலையோ உட்கார வச்சு அதுக்கு உண்டான பரிகார பூஜையெல்லாம் பண்ணி அந்த மோகினிக்கு என்ன தேவையோ அதெல்லாம் கொடுத்து அது எந்த இடத்துல சாடிச்சுன்றதை அம்மா அருள்வாக்கில் சொல்லும். அந்த இடத்துல கொண்டு போயிட்டு அது தேவையான பொருளை வச்சுட்டு அந்த பையனை இங்கேயே நிற்க வச்சு குளிக்க வச்சு அது திருப்பி வந்து எதுவும் பண்ணாத அளவுக்கு தாயத்து போட்டு அமுச்சு விட்டு. இப்போ இந்த மோகினி சொல்றீங்களே, இந்த மோகினிக்கு வந்து பிடிச்சவங்கள்ட்ட ஆளும் வந்திருக்காங்க. ஆமாம். எந்த மாதிரியான அவங்களுக்கு என்னென்ன சொல்லியிருக்கீங்க நீங்க? அதை பிடிச்ச மாதிரி ஆள்னா இப்போ வந்து ஒரு லவர்ஸ் இருக்கிறாங்க, ஒரு ஆணை வந்து ஒரு பெண்ணு லவர்ஸாக இருக்கிறாங்க. அவங்க வீட்டில் சில பிரச்சனைகள் பண்ணி அவங்களுக்கு சேர விடாமல் பண்ணிட்டு அந்த பொண்ணை வேற இடத்துல கட்டி கொடுத்துறதோ அப்படி பண்ணிடுறாங்க. இல்லை அவங்ககிட்ட பேசவே கூடாதுன்னு சொல்லும்போது அந்த பொண்ணு என்ன பண்ணும், தற்கொலை பண்ணிக்கும். தற்கொலை பண்ணிக்கும்போது அதனோட ஆத்மா என்ன பண்ணும், ரொம்ப பாதிப்பாகி தான் அந்த யார் விருப்பப்படுறாங்களோ அவங்கக்கிட்ட வந்து அது வர ஆரம்பிச்சிடும். அது வர ஆரம்பிக்கும் போது அதனுடைய எண்ணங்கள் ஏக்கங்கள் எப்படி இருந்துக்கணுன்றதெல்லாம் வச்சு அதை வந்து வெளிப்படுத்த முடியாமல் அந்த ஆத்மாவனால் வெளிப்படுத்த முடியாத அவங்கள போகத்தினால அது உடம்பை வந்து வீணாக்கிடும். சில பேர் வந்து அதை கவனிக்காமல் விட்டுட்டாங்கன்னா அந்த ஆத்மா அவங்கள கூடவே கூட்டின்னு போனது கூட உண்டு. அவங்க அப்படியே கவனிக்காமல் ஹாஸ்பிட்டல் அது இதுன்னு பார்த்து இந்த அருள்வாக்கு மூலியமோ ஆன்மீகத்து மூலியமோ எதுவும் பண்ணாமல் கவனிக்காத விட்டுட்டாங்கன்னு வச்சுங்களேன், அவங்க இறந்து போயிட்டு அந்த ஆத்மா அவங்க கூட கொண்டு போயிட்டு கூட்டிட்டு போயிடும். ஓகே, இப்போ நீங்கள் லவ்வர்ஸ் அப்படின்னு சொல்றதுனால இந்த கேள்வி கேட்குறேன். நிறைய பிரச்சனைகள் நம்ம நாட்டில் இருக்கு, அதே மாதிரி வீட்டில் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இப்போ வந்து காதல் பிரச்சனைக்காக உங்ககிட்ட வந்து நாடி இருக்கிறாங்கப்பா. காதல் பிரச்சனை வந்து 4 வருஷம் 5 வருஷமா இந்த பொண்ணை விரும்பினம்மா. அந்த பொண்ணு என்கிட்ட நல்லா பேசிட்டு தான் இருந்துச்சு. இப்போ திடீர்னு அவங்க அப்பா அம்மாலாம் வந்து வேறு இடத்துல கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. அந்த பொண்ணே வந்து நான் எனக்கு விருப்பப்பட்டு வரணும்மா, அந்த பொண்ணையை நான் கட்டிக்கணும். நான் வந்து கடைசி வரைக்கும் அந்த பொண்ணுக்கு அம்மா வந்து அருள்வாக்கில் கேட்கும், நீ வந்து விருப்பம்னா எப்படி மனசார அந்த பொண்ணை நீ வந்து விரும்பி கடைசி காலம் வரைக்கும் நீ கட்டி காப்பாற்றுவியா, இல்லை எல்லாரும் காதலிக்கிறாங்க டைம் பாஸுக்காக நான் எல்லோரும் காதலிக்கும் நானும் காதலிக்கிறேன், அது மாதிரி இல்லை நான் கடைசி வரைக்கும் அந்த பொண்ணு கூட நான் வாழ்க்கை செய்யணும், அந்த பொண்ணு தான் என்னுடைய வாழ்க்கை துணையாக வரணும்னு விருப்பம் இருக்குதுன்னு அம்மா கிட்ட சொல்லும் போது அந்த பொண்ணுடைய ஃபோட்டோவை எடுத்துகிட்டு வர சொல்லி அந்த பொண்ணு வந்து அந்த பையன் பேச்சை கேட்டு நடக்கிற மாதிரி பண்ணி கொடுத்தா சில பேர் கல்யாணமும் ஆயிருக்குறாங்க. அந்த மாதிரி என்ன மாதிரியான பூஜைகள் பண்ணுவீங்க? அந்த ஃபோட்டோ வச்சு என்ன பண்ணுவோம், அந்த பொண்ணுடைய மன மாற்றங்களை உண்டு பண்ணுறதுக்காக அந்த பொண்ணுடைய ஃபோட்டோவை வச்சு அங்காளம்மனுடைய தெய்வத்தினுடைய அருளை வச்சு அதுக்கு சில பூஜைகள்லாம் எல்லாமே படையெல்லாம் வச்சு படைச்சி, எம்மா இந்த பொண்ணு இந்த பேர் கொண்ட பொண்ணு, அவங்க அப்பா அம்மா பேர்லாம் கேட்பேன், இந்த பேர் கொண்ட பொண்ணு இவங்களுக்கு இந்த பையன் வந்து விருப்பப்படுறான், கடைசி காலம் வரைக்கும் அந்த பொண்ணு கூடவே வாழ்க்கை செய்யணும்னு விருப்பப்படுறான், அது மாதிரி இவங்க 2 பேரும் ஒன்றா சேர்த்து வைக்கணுமான்னு சொல்லி இது பண்ணி அந்த ஃபோட்டோவை அந்த பையன்கிட்ட கொடுத்து அம்மனுடைய மேனிலேருந்து சில அபிஷேகம் பண்ணி இந்த மை மாதிரி எடுப்போம் நாங்கள். அந்த மை தான் கொடுப்போம் நாங்கள், தவிர வேறு எந்த வசிய மையெல்லாம் கொடுக்க மாட்டோம். அம்மனுடைய உடம்புலேயே வந்து சுத்தம் பண்ணும்போது நம்ம எண்ணெயெல்லாம் பூசி இது பண்ணுறோம் இல்லையா, அந்த மையை கொடுத்து அனுப்பிச்சு இந்த ஃபோட்டோவில் அந்த மையை வச்சு உன் மனசார நினச்சிக்கிட்டு உன் குலதெய்வத்தை நினச்சிட்டு வச்சு படுத்துக்குப்பா, கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லியிருக்கோம். அது மாதிரி நடந்திருக்கு. இப்போ நீங்கள் சொன்னதுனால கேட்குறேன், அந்த வசிய மை சொல்கிறாங்களே, ஆமாம் அது இருக்கா? வசிய மை வந்து பண்ணுறது நிறைய பேர் எத்தனையோ விதமாக பண்ணுறாங்கப்பா. இதை வந்து வசிய மைன்றது தலையில் தடவுறதும் இருக்குது, உள்ளுக்கு கொடுக்குறதும் இருக்குது, வயிற்றுக்குள்ளே கொடுக்குறதும் இருக்குது. அது வந்து உள்ளுக்கு கொடுக்குறது வந்து 3 விதமாக இருக்குது. இப்போது உன் மேலே நான் ஒரு பொண்ணு மேலே நீ விருப்பப்படுற, அந்த பொண்ணு கடைசி வரைக்கும் உன் கூட இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு சில விதமாக பண்ணுவாங்க. ஓப்பனாக பேசலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அதாவது உன்னுடைய விந்தை எடுத்துகிட்டு வர சொல்லுவாங்க. அந்த விந்தில் சில வந்து பொருளெல்லாம் கலந்து அதை அந்த பொண்ணுக்கு பிடிச்ச பொருளில் நான்வெஜ்லேயோ ஸ்வீட்லேயோ பிரியாணிலேயோ கலந்து கொடுக்க சொல்லுவாங்க. அதை கொடுத்தா அந்த பொண்ணுடைய எண்ணங்கள் பூரா அவங்க தாய் தகப்பு மேலே கூட இருக்காது, உன் மேலேயே இருக்கும். அது ஒரு வகை, புரியுதா? அதே மாதிரி ஒரு லேடிஸ் ஒருத்தருக்கு பண்ணணுன்னு சொன்னால் அவங்களுடைய மாத தீட்டாவது பார்த்தீங்களா, அது ஒரு துணியில் போய் இது பண்ணி நினச்சி கொண்டு வர சொல்லுவாங்க. அதை வச்சு அதில் சில பொருளெல்லாம் கலந்து கொடுப்பாங்க. அதை உங்களுக்கு கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் 24 மணி நேரமும் அப்பா அம்மா பேச்சை கேட்காம அந்த பொண்ணு மேலேயே ஞாபகம் சிந்தனையாக இருக்கிற அளவுக்கு பண்ணுறது இருக்குது. இது 2 விதம். அதேமாதிரி இன்னொரு பூச்சி ஒன்று இருக்கும், நீங்கள் டவுனில் பார்த்துருக்க மாதிரி கிராமத்தில் இருக்கும், பச்சை கலரில் சின்னதாக ஒரு வண்டு மாதிரி இருக்கும். அது மேலே வந்து அப்படி அது அந்த பூச்சி பேர் என்னன்னு தெரியலப்பா, பச்சை கலரில் சின்னதாக இருக்கும் செடியில். அதை சேகரித்து அதை என்ன பண்ணுவாங்க, அது கூட சில பொருளெல்லாம் கலந்து அரைச்சி அதை உள்ளே கொடுக்கும். இதுதான் அதை 2 விட இது ரொம்ப பாதிப்பு. இது என்ன பண்ண வயிற்றுக்குள்ளே போயிடுச்சுன்னா குறிப்பிட்ட நாள் வரைக்கும் அதுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் வயிற்று வலி கொடுக்க ஆரம்பிக்கும், வயிற்று வலிக்கும், லூஸ் மோஷன் ஆகும், சாப்பிட்டா எதுவுமே வந்து அஜீர்ண மாதிரி வாமிட் வரும், லூஸ் மோஷன் ஆகும். அப்போ டாக்டர்கிட்ட போய் பார்த்தா மாத்திரை மருந்து கொடுப்பாங்க, சரியாகுது. அதுக்கப்புறம் நம்ம எங்ககிட்ட கூப்பிட்டு வந்தாங்கன்னா நாங்கள் ஆன்மீக ரீதியாக என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு பார்ப்போம், நாடி பிடிச்சி பார்ப்போம்.
நாடியில் சில அறிகுறி தெரிஞ்ச அப்புறமேல்ட்டு கோவை இலை அப்படி இல்லைன்னா பாவை இலை, அந்த தம்பி எதுவும் சாப்பிடாம தண்ணியில் கை வைக்காமல் அதை கையில் புழிஞ்சு விடுவோம். நாங்கள் அந்த இலையை வந்து புழிஞ்சு விட்டோம்னா அது கையில் வந்து அந்த மருந்து வயிற்றுலையோ தலையிலையோ இல்லைன்னு சொன்னால் அது வந்து தண்ணியாகவே இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அப்படியே கட்டியாகிடும் கையில், அப்படியே வந்து தயிர் தோய்ஞ்ச மாதிரி தோஞ்சிடும் கையில். அது கையில் தோஞ்சிடுச்சுனாவே இவங்களுக்கு வசிய மருந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கு மாற்று மருந்து கொடுத்து அதை வெளியே எடுப்போம். மாற்று மருந்து என்னென்ன கொடுப்பீங்கம்மா? நல்லெண்ணெய் எடுத்துகிட்டு வர சொல்லுவோம்ப்பா. நல்லெண்ணெய் வந்து பியூர் நல்லெண்ணெயாக இருக்கணும். ஏன்னா வயிற்று கொடுக்கறதுனால கலப்படமாக இருந்தால் பிரச்சனை வந்துடும் சொல்லிட்டு நல்லா செக்கில் ஆன எண்ணெய் எடுத்துகிட்டு வர சொல்லுவோம். தேங்காய் ஒன்று எடுத்துகிட்டு வர சொல்லுவோம். எலுமிச்சை பழம் நல்லா பழுத்த பழமாக எடுத்துகிட்டு வர சொல்லுவோம். ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் கொடுத்துருவோம். ஒரு 250 ml நல்லெண்ணெய் ஃபஸ்ட்டு வயிற்றுக்கு கொடுத்துருவோம். ஒரு 10 நிமிஷம் கழித்து தேங்காய் பால் எடுத்து அந்த பாலை கொடுப்போம். அது ஒரு 10 நிமிஷம் கழித்து இந்த எலுமிச்சை பழத்தை புழிஞ்சு அதில் இருக்கிற கொட்டையெல்லாம் இது பண்ணிவிட்டு அந்த ஜூஸ் மட்டும் கொடுப்போம். கொடுத்துட்டு எதுவுமே தண்ணி கிண்ணி எதுவுமே கொடுக்க மாட்டோம். 1 hour அவங்கள உட்காரவே விட மாட்டோம். கொஞ்சம் நேரம் அது வந்து உள்ளே போயிட்டு செரிமானம் ஆகிறதுக்காக 1 மணி நேரம் அப்படியே நடக்க விடுவோம். சில பேர் என்ன பண்ணுவாங்க, 1 மணி நேரம் சென்று வாந்தி எடுப்பாங்க. வாந்தி எடுத்தால் எந்த பொருள் அவங்க கொடுத்தாங்களோ, கேசரியோ வடையோ சிக்கனோ மட்டனோ, அது அப்படியே செரிமானம் ஆகாமல் அந்த பொருள் அப்படியே வெளியே வரும். எத்தனை நாள் ஆனாலும் அந்த உடனே அந்த இதில் வெளியே வந்து எத்தனை நாள் 3 வருஷம் ஆயிருந்தாலும் சரி 2 வருஷம் ஆயிருந்தாலும் சரி அந்த பொருளை அப்படியே வெளியே வாமிட்டில் பண்ணிடுவாங்க. அப்படின்னா லூஸ் மோஷன் வரும். அந்த லூஸ் மோஷன் வழியாக வெளியே வந்துடும். இப்போ 3 வருஷம் இந்த பிரச்சனை ஆனாலும் அவங்க பண்ண பொருள் வந்து 3 வருஷம் 3 வருஷம் பொறுத்து அப்படியே இருக்கும். அது உளுத்த வடையாக இருக்கட்டும், இது மசாலா வடையாக இருக்கட்டும், கேசரியாக இருக்கட்டும், சிக்கனாக இருக்கட்டும், அந்த பொருள் அப்படியே இருக்கும். செரிமானமே ஆகாது. அப்படியே அதை பார்க்காம ஒரு 3 வருஷத்தை தாண்டி விட்டுட்டாங்கன்னா அதில் வந்து சின்ன சின்னதாக முடி முளைக்க ஆரம்பிச்சிடும். முடி மாதிரி முளைக்க ஆரம்பித்து அது ரொம்ப பாதிப்பாகி அது குடலில் போய் சிக்கலை உண்டு பண்ணிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்கள காப்பாற்றுறதுக்கே ரொம்ப பிரச்சனையாகும். இது வந்து விஞ்ஞானம் மூலிமா ஸ்கேன் பண்ணி பார்த்தாலும் தெரியாது, எது பண்ணி பார்த்தாலுமே தெரியாது. அப்படி இங்கே கூட்டின்னு வந்து அதை அந்த எண்ணெய் கொடுத்து எண்ணெய் மூலிமா அந்த எடுக்கும்போது அவங்களே அதிசயப்படுவாங்க. இவ்வளோ நாள் இது அப்படியே செரிமானம் ஆகாத எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு அதை பேப்பர்லேயோ எல்லையிலே வச்சு எடுத்துன்னு போய் எல்லோரும் காட்டினவங்க கூட இருக்கிறாங்க. இப்போ வந்து சுடுகாட்டு பூஜை அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. சுடுகாட்டில் வந்து என்னென்ன பூஜைகள் நடக்கும்? நாங்கள் சுடுகாட்டில் பூஜைன்னு பண்ணோம்னா மயான கொள்ளைக்கு முன்னாடி, இப்போ மாசி மாதம் அமாவாசைக்கு மயான கொள்ளை வருது, அதுக்கு முன் மாதம் தை அமாவாசை அன்னைக்கு சுடுகாட்டுக்கு போய் கபால பூஜைன்னு பண்ணுவோம். அந்த ஈஸ்வரனுக்கு வச்சு பூஜை பண்ணி, ஏன்னா மறு மாதம் அந்த அமாவாசை அன்னைக்கு அந்த அம்மாவுக்கு திருவிழா பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு கபால பூஜை போயிட்டு அந்த ஈஸ்வரனுடைய உருவத்தை அங்கே இது பண்ணி, அதே மாதிரி அங்காளம்மன் உருவம் பண்ணி அவங்களுக்கு தேவையான பூஜை பொருட்கள் படையல் இதெல்லாம் வச்சு பண்ணி, புரியுதுங்களா, அந்த பூஜை பண்ணி அங்கேருந்து அந்த சிவனுடைய அவதாரத்தையும் அந்த சக்தியுடைய அவதாரத்தையும் கோயிலுக்கு எடுத்துகிட்டு வரும். எடுத்துகிட்டு வந்து வச்சு ஒரு மாதம் அதுக்கு உண்டான பூஜைகள் விரதங்கள் இருந்து அந்த மறு மாதம் மாசி மாதம் அமாவாசை அன்னைக்கு அந்த மயான கொள்ளை பண்ணணும். இதுதான் நாங்கள் சுடுகாட்டில் பண்ணுற பூஜைகள். தீமைகள் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த சுடுகாட்டில் போயிட்டு தீமைகள் பண்ணுறவங்க அந்த சுடுகாட்டில் போயிட்டு அங்கே வந்து அந்த சுடுகாட்டினுடைய விஷயத்தை தெரிஞ்சுக்குவாங்க. அந்த இடத்துல ஒரு தலைச்சம் குழந்தை பொறிச்சிருக்கிறாங்களா, சேர்த்தவங்க தலைச்சனா அப்படின்னா அந்த இடம் அவங்களுக்கு வந்து குறிப்பிட்ட ஆள் மூலிமா தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல போய் அந்த மயானத்து மேடை மேலே உட்காந்து சில பூஜைகளை பண்ணி அவங்களுக்கு சக்தி விடுறதெல்லாம் இல்லை, ஒரு கெட்டது செய்யணும்னா அங்கே போய் சில பூஜைகள் பண்ணுவாங்க. என்ன மாதிரியான பூஜைகள்? அதுதான் அந்த பூஜை. அந்த சுடுகாட்டில் போய்ட்டு அதுக்கு தேவையான பொருள் எல்லாம் வச்சு படைச்சி எல்லாமே பூஜை பண்ணி அவங்களுக்கு ஒரு மாந்திரிகத்தை கையில் அடக்கணும். அது இப்போ சொன்னீங்க இல்லையா கருப்பு மாந்திரிகன்றதுல, அது மூலிமா பண்ணுன்றதுக்காக அதெல்லாம் பண்ணிப்பாங்க. இப்போ நான் கேள்விப்பட்ட வரைக்கும் சுடுகாட்டில் இந்த நிர்வாண பூஜை பண்ணுவாங்க. நிர்வாண பூஜை பண்ணுறவங்க எப்படி பண்ணுவாங்கன்னு சொன்னால் சக்தியை பெருக்கிறதுக்காக இப்போ எங்களை மாதிரி இருக்கிறவங்க சக்தியை பெருக்கிறதுக்காக பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. நிர்வாணமாக போயிட்டு உடம்புல வந்து எந்த வித, இப்போ நாங்கள் திருநங்கை ரூபம் எடுத்துருக்குறோம், உடம்புல ஒரு மூக்குத்தியோ கிம்பலை எதுவுமே இருக்கக்கூடாது. பிறந்த மேனியாக ஒரு கையில் ஒரு மோதிரமோ அருணாகயிறு கூட இருக்கக்கூடாது. அந்த மாதிரி போயிட்டு அந்த சுடுகாட்டில் போய் உட்காந்து தெய்வத்தினுடைய இது பண்ணி, சுடுகாடுன்றது சித்தர்கள் வாழ்கிற இடம், ஆத்மாக்கள் இருக்கிற இடன்றதுனால அங்கே போய் பூஜை பண்ணி நன்மைக்காக நாங்கள் பண்ணுறதும் உண்டு. அந்த மாதிரி பண்ணுவாங்க. நிர்வாண பூஜை பண்ணுறதும் உண்டு. அந்த சுடுகாட்டில் போய் பண்ணுறது உண்டு. ஆனால் அது வந்து ரொம்ப ரேரு. ஏன்னா இப்போ வந்து அப்போல்லாம் சுடுகாடு தனித்தனியாக இருந்துச்சு, பிரச்சனை இல்லாமல் இருந்துச்சு. இப்போ எல்லாமே இருக்குதுல, அங்கே போய் பண்ணுறதுக்கெல்லாம் இல்லை. அதனால் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா கிராமத்தை தேடி வந்து கூட பண்ணுறாங்க. கிராமத்து சைடில் நிறைய சுடுகாட்டிலலாம் யாரும் இருக்க மாட்டாங்க அப்படின்ட்டு வந்து பண்ணுறதும் இருக்கிறாங்க. பண்ணுறது தான்.